கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்போம் நம்மளோட சேனலில். பிஎம் மோடியோட உக்ரைன் விசிட். இந்த யுக்ரைன் விசிட் வந்து நமக்கு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அதாவது இந்தியா ஒன்று ரஷ்யா ஆயுதங்களை வாங்க மறுக்கும், இல்லை அப்படின்னா ரஷ்யா நமக்கு சில ஆயுதங்களை கொடுக்க தட்டி கழிப்பாங்க அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்கு வந்து சேராது. இந்த ரெண்டுமே ரஷ்யன் வெப்பன்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இந்தியா வந்து சேராததுக்கு என்ன காரணம் அண்ட் இந்த டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்தன்மை என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கடற்படைக்கு இரண்டு முக்கியமான தொழில்நுட்பங்கள் வர வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். நம்ம பல வருடங்களாக ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை வாங்கி அதை நம்ம லீஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் 12 வருஷம்னு சொல்லி நம்ம லீஸ் போடுவோம். இப்போ லீஸ் போடுறதுக்கும் உள்நாட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாமல் இல்லை அப்படின்னா வாங்காமல் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் நம்ம லீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு பிளாட்ஃபார்ம். நியூக்ளியர் அட்டாக் சம்மரினாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினாக இருக்கட்டும், இது ரெண்டு தான் உலகத்திலே இப்போ டேஞ்சரஸான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது. ஒரே நேரத்தில் பல லட்சம் மக்களை கொல்றதுக்கோ இல்லை ஒரு கண்ட்ரியவே டோட்டலாக அழிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. இப்போ நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், அதை தவிர வேறு எந்த சம்மரினுமே நம்ம பயன்படுத்த முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் வந்து ஒரு தடவை தண்ணிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அது தண்ணியை விட்டு மேலே வரணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நீர்மூழ்கி கப்பலை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒன்று தண்ணிக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்மரினை டிடெக்ட் பண்ணக்கூடிய விமானங்களின் மூலமாக டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா தண்ணியோட ஆழத்தில் இல்லாமல் கொஞ்சமாக மேலே பறக்கிறப்ப இந்த சம்மரின் ஏற்படுத்தக்கூடிய சத்தத்தை சோனார் புயிஸை வச்சு டிடெக்ட் பண்ணி இந்த சம்மரினோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட முறைகளில் ஒரு சம்மரினை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நம்ம ஆன்டி சம்மரின் வார்ஃபேர் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை நம்மளோட விசாகப்பட்டினம் போர்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே போனோடனே இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸான 20 நாட்டிக்கல் மைல் ரேஞ்சுக்குள்ளேயே இந்த சம்மரின் உள்ளே மூழ்கிரும். மூழ்கின இந்த சம்மரின் அடுத்து அதோட மொத்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும், அது 2 மாதமாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், இல்லை 6 மாதமாக கூட இருக்கலாம், எத்தனை மாதமாக இருந்தாலும் சரி, அதோட மொத்த ஆப்ரேஷன் டியூரேஷனை முடிச்சுட்டு வர வரைக்கும் அது தண்ணிக்கு மேலே வரவே வராது. ஸோ ஒரு தடவை தண்ணிக்கு உள்ளே மூழ்கின கப்பல் திருப்பி தண்ணிக்கு மேலே வராது. அப்படின்றப்ப இந்த மாதிரி ஆன்டி சம்மரின் வார்ஃபேர் ரோல்ஸில் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஒரு தடவை அந்த சம்மரினோட லொக்கேஷனை எடுத்து இன்னொரு தடவை பார்க்குறப்ப அந்த சம்மரின் இங்கே போயிருக்குன்னு சொல்லி கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டெல்த்தியான பிளாட்ஃபார்ம் தான் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ். அதுலேயும் இந்த ரஷ்யன் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரொம்பவே சைலண்டான நியூக்ளியர் சம்மரின்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்ஃபேக்ட் ஒரு டயத்தில் அமெரிக்கன்ஸையே இவங்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில் ஓவர்டேக் பண்ணாங்க. பொதுவாக ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கோ இல்லை எந்த ஒரு நியூக்ளியர் சம்மரின்ஸுக்கோ இருக்கிறதுலையே சத்தம் எங்கேருந்து அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்பலர்லேருந்து தான் வரும். அந்த ப்ரொப்பலர்லேருந்து வரக்கூடிய சத்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அது ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பாயில் ஆகிறதுனால தான் அப்படி வருது. தண்ணி எப்படி பாயில் ஆகும், அவ்வளோ தூரம் ஹீட்டாக வருது அதிலேருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஹீட்னால் பாயில் ஆகலை, ப்ரெஷர்னால் பாயில் ஆகுது. பொதுவாக நம்மளோட தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் அந்த 100 டிகிரி செல்சியஸ்ன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, இது ப்ரெஷரை பொறுத்து மாறும். ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே தண்ணி பாயில் ஆகும். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட அந்த 100 டிகிரி செல்சியஸை தாண்டி அது போய் பாயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெஷர் அதிகமாக 107, 110, 120 அப்படின்னு சொல்லி அதோட பாயிலிங் பாயிண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகி போகும். அதனால தான் நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம போடுற கறியெல்லாம் சீக்கிரம் வேகுது. நம்ம நார்மலாக பாயில் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கரில் போடுறதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நார்மல் 100 டிகிரி செல்சியஸை விட கூடுதலாக இருக்கும். அதனால தான் சீக்கிரமாக கறி போடுறோம் அப்படின்னா அது வேகுது, இல்லை தால் போடுறோம் அப்படின்னா அது வேகுது. இந்த ஒரு கான்செப்டின் படி
பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொப்பலர் அதிவேகத்தில் சுற்றுறப்ப அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியில் லோ ப்ரெஷர் ஒன்று ஏற்படுது. ப்ரெஷர் கம்மியாகுது. ப்ரெஷர் கம்மியாகிறதுனால அந்த இடத்துல தண்ணி பாயில் ஆகுது. அப்படி பாயில் ஆகிறப்ப வரக்கூடிய அந்த பபுள் பர்ஸ்ட், தண்ணி பாயில் ஆகுது அப்படின்னாலே பபுள்ஸ் மாதிரி வரும் தெரியுமா தண்ணி வேகிறப்ப. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பபுள்ஸ் அப்படின்றது தண்ணிக்கடியில் ஒரு யூனிக்கான ஒரு சத்தத்தை எழுப்புது. இந்த யூனிக்கான சவுண்டு வந்து இந்த ப்ரொப்பலருக்குனே உரித்தான ஒரு சவுண்டு. ஸோ இது வந்து பல 100 நாட்டிக்கல் மைல்ஸ் ட்ராவல் பண்ணி போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எனிமிக்கு அது கேட்கும். அவங்களோட எக்யூப்மெண்ட்டில் அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஒலியை வந்து எழுப்பாமல் அந்த ரோட்டரை சுத்த வைக்கிறது தான் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா பண்ணக்கூடிய முதல் காரியம் அவங்க சம்மரின்ஸை ஸ்டெல்த்தி ஆக்குறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு டைமில் ஐ மீன் 80s to 90s ரஷ்யன்ஸ் வந்து வே ஹெட்டாக இருந்தாங்க அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அந்த டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை தான் நம்ம கடந்த 10 வருஷமாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை ஆப்ரேட் பண்ணலை. அண்டு இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 10 வருஷம் ஆப்ரேட் பண்ண போகிறதும் அந்த டெக்னாலஜியில் உருவான ஒரு சம்மரின் தான். ஸோ இவ்வளோ தூரம் கிரிட்டிக்கலாக இருக்குது அந்த சம்மரின். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீனர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூக்ளியர் சம்மரின்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் கூட அஃப்கோர்ஸ் அவங்களால வர முடியாது. பட் இந்தியாவோட ஆளுமைக்கு உண்டான பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2000 நாட்டிக்கல் மைல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அவங்களோட இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ இவங்களை சேலஞ்ச் பண்ணுற விதமாக இவங்களோட ஆளுமைக்கு உண்டான பகுதியில் இருக்கிற தண்ணிகளில் நம்மளோட இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை விட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை பண்ணணும்னா ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து இந்த சம்மரினை நம்ம வாங்கி ஆகணும். ஆனால் அதில் தான் இப்போது ஒரு ரோட் பிளாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வருது இதில் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அது இப்போது வெளிப்படையாக வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது எதனால் நடந்திருக்கும்? ரஷ்யர்கள் நம்ம யுக்ரைனுக்கு போனதுனால இந்த சம்மரின் டெக்னாலஜியை கொடுக்க மாட்டேன்றாங்களா? இல்லை அப்படின்னா இதில் காஸ்ட் பிரச்சனை எதுவும் இருக்கா? இந்த நெகோஷியேட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியலை. இப்போ வரைக்கும் இந்த சம்மரின் டீல் வந்து இப்போயோ அப்போயும் தான் இருக்குதுன்னு சொல்லி தான் நமக்கு நியூஸ் வருதே தவிர எந்த ரீசன்னால் இது அப்படி இருக்குன்ற தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த யுக்ரைன் விசிட்டுக்கு அப்புறமா இந்த செய்தி வெளியே வருது அப்படின்றது வந்து நம்மளை எதை நோக்கி பாயிண்ட் பண்ண வைக்கிது அப்படின்னா, இந்த யுக்ரைன் விசிட்டுக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிருக்குமோன்றது நமக்கு தெரியுது. பட் உண்மை வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் இதனால தான்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறேன். இப்போ 2வது முக்கியமான டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KA-31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ். இந்தியாவில் ஏவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் KA-31 ஹெலிகாப்டர்ஸ். ஒரு ஏவாக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு ரேடார் நிலையமாக இருக்கக்கூடியது தான் ஏவாக்ஸு. ஏர்க்ராஃப்ட் கேரியர் கடல் பகுதியில் இருக்கிறதுனால அதோட ரேடார் மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் இருக்கும். அந்த உயரத்தில் இருந்து எதிரிகளோட விமானங்களை சரியான தூரத்தில் டிடெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க லோ ஆல்டிடியூடில் பறந்தாங்க அப்படின்னா அவங்களால டிடெக்டே பண்ண முடியாது. B-52 பாமரே லோ ஆல்டிடியூடில் வந்தப்போ அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியரால் டிடெக்ட் பண்ண முடியலை. அண்ட் பாகிஸ்தானோட ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸில் ஈடுபட்டப்போ பாகிஸ்தான் மிராஜ் போர் விமானங்கள் லோ ஆல்டிடியூடில் பறந்தப்போ அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியரால் அதை டிடெக்ட் பண்ண முடியலை. இதுக்கான காரணம் சிம்பிளான சயின்ஸ் தான். பூமியோட சர்ஃபேஸோட அந்த வட்டம், அதாவது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ரேடார் அலைகள் அப்படின்றது லோ ஆல்டிடியூடில் பறந்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே டிடெக்ட் பண்ணாது. அது விமானமாக இருந்தாலும் சரி தான், கப்பலாக இருந்தாலும் சரி தான், எதையுமே டிடெக்ட் பண்ணாது. ஸோ அப்படி இந்த பூமியோட அந்த கர்வேச்சரை தாண்டி இருக்கக்கூடிய சில விஷயங்களை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு சிம்பிளான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தில் கொண்டு போய் ரேடாரை வைக்கிறது. அதனால தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு விமானத்துக்கு மேலே ரேடாரை மவுண்ட் பண்ணி அதை அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமீஸ் எங்கே இருக்காங்கன்றதை டிடெக்ட் பண்ணுறது தான். அப்படிப்பட்ட எனிமீஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏவாக்ஸ் தேவைப்படுன்றப்ப நம்ம எதை ஏவாக்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா அதுதான் KA-31 ஹெலிகாப்டர். நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து ஸ்டோபார்னா முழுக்க முழுக்க என்ஜின் திறனை நம்பி அந்த விமானம் நம்மளோட விமானம் தாங்கி கப்பல்லேருந்து டேக் ஆஃப் ஆகணும். இப்படிப்பட்ட டேக் ஆஃபுக்கு நம்ம ஏவாக்ஸை பொருத்தணும். அதாவது அமெரிக்கன்ஸ் மாதிரியான, ஏன் நம்ம அமெரிக்காவோட அந்த ஹாக்கை விமானத்தையே ஒரு டைமில் வாங்குறதா இருந்துச்சு. அப்போ நம்ம ட்ரையல்லாம் கூட பார்த்தோம் கோவாவில் வச்சு. அப்படி நம்ம ட்ரையல் பார்க்குறப்ப E2 ஹாக்கை விமானத்தால் டேக் ஆஃப் பண்ண முடியுது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எரிபொருளை எடுத்துகிட்டோ இல்லை பெயிலோடு எடுத்துகிட்டோ அதால் டேக் ஆஃப் ஆக முடியலை. ஸோ
அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தோட என்ஜின் தான். அது டர்போ ப்ராப் என்ஜின், ஜெட் என்ஜின். அதுவும் ஃபைட்டர் ஜெட் என்ஜின் மாதிரி ஆஃப்டர் பர்னர்லாம் பயன்படுத்த முடியாது டர்போ ப்ராப்ல. ஸோ அந்த டர்போ ப்ராப்ல அவ்வளோதான் பவர் இருக்கும் அப்படின்றப்ப, அதால நம்மளோட ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, இதே மாதிரியான ஒரு ரேடார் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹெலிகாப்டரில் மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் ஏற்கனவே சோவியத் யூனியன் ஒரு டிசைன் ஒன்று பண்ணி, அந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அட்மிரல் க்ரூஷ்னிகோவ் ஏர்கிராஃப்ட் கேரியரில். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த KA-31 ஹெலிகாப்டர் பிளாட்ஃபார்ம். ஹெலிகாப்டருக்கு கீழே ஒரு ரேடாரை மவுண்ட் பண்ணி, அந்த ரேடார்லேருந்து வரக்கூடிய தகவல்களை கீழே இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு கொடுப்பாங்க. இது அமெரிக்கன்ஸ் மாதிரியான ஒரு அதிநவீன தொழில்நுட்பமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அளவுக்கு இதால் டிடெக்ஷனை கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த KA-31ல இப்போ ஒரு தட்டுப்பாடு நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஏர்கிராஃப்ட் நமக்கு தேவை. ஒன்று இந்த ஏவாக்ஸ் ரோலுக்கும் சரி, இல்லை அப்படின்னா எதிரிகளோட கப்பல்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வேலன்ஸில் ஈடுபட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி 10 ஏர்கிராஃப்ட் தேவைப்படுது. இந்த ஏர்கிராஃப்டோட டீல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்திய அரசாங்கம் வந்து இந்த டீல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம இந்த ஹெலிகாப்டர்ஸை ப்ரொக்யூர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இனிஷியலாக இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இப்போ சரியான நிலைமையில இல்லை. இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்டின் காரணமாக அவங்களால சரியான நேரத்தில் நமக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டீலை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க. அண்ட் இதை சொல்லிட்டு நேவிக்கு என்ன அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று உள்நாட்டில் HAL கூட நீங்கள் இணைந்து ஒரு ஹெலிகாப்டரை இண்டிஜினஸாக டெவலப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதே மாதிரியான கேப்பபிளான ஏர்கிராஃப்டை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 கோடி கிட்ட இந்த டீல் இருக்குது. 10 ஹெலிகாப்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டீல் வந்து இப்போ டோட்டலாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இது நடக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த இந்த பேட்டர்னை கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ரஷ்ய ஆயுதங்களுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ வந்து ஒரு சரியான காலகட்டமாக இல்லை. அதற்கு நம்ம மறுக்க முடியாத காரணமாக ஒன்று சொல்கிறது என்னென்னா, ரஷ்யா யுக்ரைன் போர் தான். இந்த போர் சூழ்நிலையில் அவங்களால நமக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியலை. அது ஒரு ரீசன். பட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆயுதங்கள் இப்போது நமக்கு நம்மளோட வார்ஃபேருக்கு செட் ஆகலை. அதெல்லாம் இன்னும் அப்டேட்டடாக வேணும் நமக்கு. அவங்களோட ஃபிலாசபி நம்மளோட ஃபிலாசபியும் வேறு. ஸோ நமக்கு வந்து ஒன்று இண்டிஜினஸ் ஆயுதங்கள் தேவை. இல்லை அப்படின்னா பிற கண்ட்ரிஸ் கூட பேசி நம்ம எதிர்பார்க்குற ஸ்பெக் இருக்கிற ஆயுதங்களை நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை எடுக்கிறாங்க. இது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த 2 செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உறக்கும். நன்றி, வணக்கம்.